வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, நம்ம போல சாதாரண பக்தர்கள் ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல மூலவர கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு பெஸ்ட் சான்ஸ்ன்றது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பக்தர்களை லக்கி டிப்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ நான் மாசம் மாசம் ரெகுலரா நான் இந்த வீடியோ வந்து ரிப்பீட்டடா நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம போல சாதாரண பக்தர்களுக்கு மூலவர கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு மாசம் மாசம் டிடிடி வந்து இந்த ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ரிலீஸ் பண்றாங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மாசம் மாசம் செலக்ட் ஆயிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ செலக்ட் ஆகலைன்னா இதுல வந்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா மாசம் மாசம் கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க வேணும்னா கமெண்ட்ஸ்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இது ரிசல்ட் வந்த அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து நான் வந்து 2 வருஷமா ட்ரை பண்ணேன், 3 வருஷமா ட்ரை பண்ணேன், இப்ப செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தப்போ ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் பாருங்க. ஸோ அதனால மாசம் மாசம் நம்ம செலக்ட் ஆகுறோமோ இல்லையோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி, அதாவது நேத்து காலையில 10 மணிலிருந்து இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் லைவ்ல இருக்கும். ஸோ எல்லாம் பக்தர்களும் மஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்றது பொறுமையா நீங்களே பண்ணலாம். எப்படி பண்ணணும்ன்ற ப்ராசஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். இங்க சிம்பிள் டிப்னு பார்த்தோம்னா, இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல வந்து அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, தோமள சேவா, சுப்ரபாத சேவா இந்த 4 சேவாக்கு ஹை டிமாண்ட் இருக்கிற சேவாஸ் இது. அதனால பக்தர்களை லக்கி டிப்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பர்டிகுலரா இந்த சேவாக்கு தான் போகணும் செலக்ட் பண்ணாதீங்க. 4 சேவாவும் செலக்ட் பண்ணிடுங்க. இதுதான் சிம்பிள் டிப். இதுல ஒண்ணு எதுவுமே கிடையாது. 4 சேவாவும் செலக்ட் பண்ணிடுங்க. அதுல ஏதோ ஒரு சேவாக்கு கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க வந்து நீங்க ஃபாஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்க வந்து பேமெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாம் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ. அதனால பொறுமையா நீங்களே பண்ணுங்க. நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் லைவ்ல இருக்கும். ஸோ எல்லா பக்தர்களும் மஸ்டா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த 4 சேவாவும் செலக்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு சேவாவுக்கு கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளோட மெயின் கோல்ன்றது சுவாமியை நம்ம கிட்டவா தரிசனம் பண்ணணும். முதட்டி கடப்ப தரிசனம், அதாவது முதல் வாசக்கால் கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு பெஸ்ட் சான்ஸ் பார்த்தோம்னா இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல செலக்ட் ஆயிட்டோம்னா அந்த சேவாக்கு வந்து பேமெண்ட் கூட ரொம்ப லோ காஸ்ட். சுப்ரபாத சேவாக்கு செலக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 120 ருபீஸ் டிக்கெட். அது தோமால சேவாக்கு தோமால சேவாக்கு செலக்ட் ஆயிடணும்னா 220 ருபீஸ். அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாக்கு செலக்ட் ஆனா 1250 ருபீஸ். அர்ச்சனாக்கு செலக்ட் ஆனோம்னா 220 ருபீஸ். ஏதோ ஒரு சேவாக்கு கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மாசம் மாசம் விடாதீங்க. ஸோ இந்த மாசம் செலக்ட் ஆகலன்னா நெக்ஸ்ட் மந்த் போல் ட்ரை பண்ணிட்டே வாங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். ஏதாவது ஒரு சேவாக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மாசம் மாசம் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். இது ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் தான். ஆனாலும் ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன்னா, நம்ம போல சாதாரண பக்தர்களுக்கு மூலவர கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு பெஸ்ட் சான்ஸ். இதுல 2-3 வாட்டி நாங்க ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கு வரல ஃபீல் பண்ணாதீங்க. மாசம் மாசம் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இதுல இன்னொன்று பாயிண்ட்னு பார்த்தோம்னா, இதுல ஆந்திராக்கார் தான் அதிகமா செலக்ட் ஆகுறாங்க, தெலங்கானாக்கார் செலக்ட் ஆகுறாங்க. அது மாதிரி அந்த இதுவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜென்ரலா லக்கி டிப்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுல ஹையஸ்ட் பார்ட்டிசிபேஷன்ன்றது ஆந்திராக்கார் பண்றதுனால அவங்க அதிகமா செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது கரெக்டான இன்ஃபர்மேஷன்ன்றது மாசம் மாசம் பார்த்தோம்னா தெலுங்கு நியூஸ் பேப்பர்ல வந்துடுது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் தெலுங்கு நியூஸ் பேப்பர்ல வரதுனால ஹை இன்ஃபர்மேஷன் தெலுங்கு பீப்புளுக்கு இது
தெலுங்கு நியூஸ் பேப்பர்ல வரதுனால அவங்க பார்ட்டிசிபேஷன் அதிகமா பண்றாங்க. அவ்வளவுதான், அவ்வளவு எதுவும் கிடையாது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. மாசம் மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்ல எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் எல்லாம் நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே போல சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.